கடல் இதுதான் பூமியோட பெரும்பாலான இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கு. வெளியிருந்து பார்க்கும்போது வெறும் தண்ணியா தெரிகிற கடல் பல பிராணிகள் வாழ்ற பல ஆச்சரியங்களை உள்ளடக்குன ரொம்ப ஆழமான இடம். ஆனா எவ்வளோ ஆழம்? இந்த கேள்விக்கு ஒரு பதில மட்டும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கடல்ல ஒவ்வொரு ஆழத்திலையும் என்ன மாதிரி பிராணிகள் வாழும், அங்க என்ன ரகசியங்கள் இருக்கு, உண்மையில கடலுக்கு கீழே என்னதான் இருக்கு, இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை தான் இப்போ பார்க்க போறோம். இந்த வீடியோல நிறைய ஆச்சரியமான தகவல் இருக்கு. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. பொதுவா சொல்லப்படுற தகவல் படி கடலோட சராசரி ஆழம் 3.7 கிலோமீட்டர். ஆனா எல்லா இடமும் இல்ல, சில இடம் இன்னும் ஆழமா இருக்கலாம், இல்ல ஆழம் கம்மியாகவும் இருக்கலாம். கடல்ல சுமாரா 100 மீட்டர் ஆழம் வரைக்கும் தான் சூரிய வெளிச்சம் நல்லா போக முடியும். அதுக்கு கீழே உள்ள இடங்கள் இருள் சூழ்ந்த இடமா மாற ஆரம்பிக்கும். அதனால பூமியோட பெரும்பாலான இடம் கடல் அப்படிங்கறதால பூமியோட பெரும்பாலான இடம் இருள்ல தான் இருக்கு. ஆனா அந்த இருட்டுக்குள்ளேயும் பல பிராணிகள் வாழுது. இன்னும் சொல்ல போனா பூமியோட எல்லா பிராணியுமே கடல்ல உருவானதாகவும் ஒரு தியரி இருக்கு. இப்படிப்பட்ட கடலை நம்ம முழுசா ஆய்வு செஞ்சா பல புது உண்மைகள் தெரிய வரும். ஆனா அதுக்கு தடையா இருக்குது அதிக ஆழமும் அதிக அழுத்தமும் தான். ஆய்வாளர்கள் கடலோட அதிகமான அழுத்தத்தை தாங்குற மாதிரி சில குறிப்பிட்ட மெஷினை உருவாக்கி அது உதவியோட கடலோட ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆழத்திலையும் சூழல் எப்படி இருக்குன்னு பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த தகவலை இனி பார்க்கலாம். 40 மீட்டர் இதுதான் சாதாரண மனிதர்கள் வேற கருவிகள் இல்லாம போக முடிகிற ஆழம். முத்து குளிக்கிறவங்க, சங்கு எடுக்கிறவங்க எல்லாம் கூட டைவிங் எக்யூப்மெண்ட் இல்லாம பெரும்பாலும் இந்த ஆழம் வரைக்கும் தான் போவாங்க. இப்படி போகும்போது மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு போறதால அதிக நேரம் அங்க இருக்க முடியாது. அப்புறம் அங்க பெரும்பாலும் சாதாரண மீன்களை தான் பார்க்க முடியும். 200 மீட்டர் கடல்ல இருக்க கிட்டத்தட்ட 90% பிராணிகள் இந்த 200 மீட்டர் இல்ல அதுக்கும் கம்மியான ஆழத்துல தான் வாழுது. இந்த இடத்துல சூரிய வெளிச்சம் ஓரளவுக்கு இருக்கும். அந்த வெளிச்சத்தால அங்க சில வகை தாவரம் பிளாங்டன்லாம் அதிகமா வளரும். கூடவே அந்த பிளாங்டனை உணவா சாப்பிடுற பலவிதமான திமிங்கலமும் இந்த ஆழத்துல தான் இருக்கும். 332 மீட்டர் இந்த ஆழத்தை ட்விலைட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆழம் வரைக்கும் தான் ஸ்கூபா டைவிங் எக்யூப்மெண்ட்டோட நம்மளால அதிகபட்சமா பிரச்சனை இல்லாம போக முடியும். இந்த ஆழத்துல நம்ம சாதாரணமா மீன் மார்க்கெட்ல பாக்குற மீன்களை தவிர இன்னும் பலவிதமான மீன்களை ஓரளவுக்கு அதிகமா பார்க்கலாம். 565 மீட்டர் இந்த ஆழம் தான் நமக்கு தெரிஞ்ச அளவுல எம்பரர் பெங்குவினால அதிகபட்சமா டைவ் பண்ணி போக முடிகிற ஆழம். இந்த இடத்துல சூரிய ஒளியோ ஒளிச்சேர்க்கையோ கிட்டத்தட்ட இருக்காது. அதனால அங்க தாவரங்களும் வளராது. சில வகையான மீன்களை தான் அதுவும் கம்மியா தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த இடம் உயிர் வாழ அந்த அளவுக்கு ஏத்ததில்ல. 1000 மீட்டர் ட்விலைட் ஜோனோட முடிவு தான் 1000 மீட்டர் ஆழம். இந்த இடத்துல சாதாரண சூழல்ல சூரிய ஒளிக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அங்க வாழ்ற சில பிராணிகள் அதுக்கான வெளிச்சத்தை அதுவே தான் உருவாக்கும். அந்த பிராணியோட உடம்புக்குள்ள சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அது மூலமா உருவாகிற அந்த வெளிச்சத்தை பயோலூமினசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயோலூமினசன்ஸ் வெளிச்சத்தை வச்சுதான் அந்த பிராணி அதோட எதிரியை பயமுறுத்தி துரத்தும். அப்புறம் அதுக்கான இரையை கவர்ந்து பக்கத்துல வர வச்சு வேட்டையாடும். இந்த 1000 மீட்டர் ஆழத்துல இருக்க ஒரு முக்கியமான பிராணி இனம் சிஃபனோஃபோர்ஸ். ஜெல்லிஃபிஷோட தொடர்புள்ள இந்த இனம் பெரிய பெரிய காலனியா சேர்ந்து தான் வாழுமா. அதுங்க செரிமானத்தை கூட ஒன்னா சேர்ந்து செஞ்சு அப்புறமா ஊட்டச்சத்தை பிரிச்சுக்குமா. அதிக ஆழத்துக்கு போக போக அங்க உள்ள பிராணிகள் இப்படி வினோதமா மாறிக்கிட்டே போகும். 1027 மீட்டர் முன்னாடி ஒரு மிலிட்டரி சப்மரின் அதிக ஆழமா போய் உலக சாதனையில பதிவான ஆழம் தான் 1027 மீட்டர். இத மிட் நைட் ஜோன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அங்க அதிகமா இருக்க ஒரே விஷயம் இருட்டு மட்டும்தான். அங்க உணவு கிடைக்கிறதே பெரிய சவால். அதனால அங்க உள்ள ஒரு சில பிராணிகளும் எனர்ஜியை வீணாக்காம தான் உணவு தேடும். எப்படின்னா அதிகமா அசையாம தானா தேடி வர்ற சின்ன சின்ன உணவையும் மேல இருந்து கீழே வர்ற மத்த மீனோட கழிவையும் பிணங்களையும் தான் சாப்பிடுமா. 2200 மீட்டர் பெருசா கொடூரமா இருக்க ஜெயின்ட் ஆக்டோபஸ், சில பெரிய ஸ்பெர்ம் வேல் இதெல்லாம் தான் இந்த ஆழத்துல இருக்கும். சில நேரம் அங்க அந்த ஸ்பெர்ம் வேலுக்கும் ஜெயின்ட் ஆக்டோபஸுக்கும் பயங்கரமா சண்டை கூட நடக்குமா. அது போக கொடூரமான தோற்றமுள்ள ஆங்குலர் ஃபிஷ், பயோலூமினசன்ட் ஃபின்ரே, அப்புறம் சில பயோலூமினசன்ட் பாக்டீரியாலாம் கூட இந்த ஆழத்துல இருக்கும். 6100 மீட்டர் கண்டம் விட்டு கண்டம் தகவல் பரிமாற்றத்துக்காக போட்ட இன்டர்நெட் கேபிள் பெரும்பாலும் இந்த ஆழத்துல தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஆழ்கடல் பகுதியோட ஆழம் ஏறத்தாழ 6100 மீட்டரா தான் இருக்கு. மற்ற பகுதி தான் இதை விட ஆழம் கம்மியாகவும் ஆழம் அதிகமாகவும் இருக்கும்.
இங்க ரொம்ப அரிதா ஒரு சில பிராணிகள் மட்டும்தான் வாழுது. மரியானா ட்ரெஞ்ச் அதிக ஆழமான கடல் பகுதின்னு சொல்லும்போது அதுல ரொம்ப ஆழமான ஃபேமஸான ஒரு இடம் மரியானா ட்ரெஞ்ச். இது லித்தோஸ்பியரிக் பிளேட் அப்படிங்கிற 2 புவி தகடுகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. நிபுணர்கள் சொல்ற தகவல் படி மரியானா ட்ரெஞ்ச் இப்போ இருக்க மாதிரி ஆழமா சமீப காலத்துல தான் மாறிச்சான். ஆனா அந்த சமீப காலம் 18 கோடி ஆண்டுகள். இந்த மரியானா ட்ரெஞ்ச் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு குறுகலான பள்ளம் இல்ல, அது ஒரு பெரிய அமைப்பு. அது 2542 கிலோமீட்டர் நீளம் மற்றும் 70 கிலோமீட்டர் அகலத்துல பரவி இருக்கு. அதோட சில பகுதி தான் 10,000 மீட்டர் இல்ல அதை விட ரொம்ப ஆழமா இருக்கும். அதோட ஒரு முக்கியமான ரொம்ப ஆழமான பள்ளம் சேலஞ்சர் ஆபிஸ். குவாம் தீவுல இருந்து 340 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க இந்த சேலஞ்சர் ஆபிஸோட ஆழம் வேற வேற டேட்டா படி 10,028 மீட்டர்ல இருந்து 11,034 மீட்டரா இருக்கலாம்னு சொல்லப்படுது. அப்புறம் இன்னொரு ரொம்ப ஆழமான கடல் பகுதியும் மரியானா ட்ரெஞ்ச்ல தான் இருக்கு. சைரன் ஆபிஸ் அப்படிங்கிற இதோட ஆழம் 10,809 மீட்டர். அது போக இதுல ஒரு கொசுறு செய்தி என்னதான் சேலஞ்சர் ஆபிஸ் கடலுக்குள்ள ரொம்ப அதிக ஆழமான பகுதியா இருந்தாலும் அது ஒன்றும் பூமியோட மையத்துக்கு ரொம்ப பக்கத்துல இல்லையா. ஏன்னா பூமியோட வடதுருவ பகுதி மற்ற இடத்தை விட கொஞ்சம் பிளாட்டா இருந்து ஆரத்துல சுமார் 25 கிலோமீட்டர் கம்மியா இருக்கான். அதனால அங்க இருக்க ஆர்டிக் ஓஷியனோட ஃப்ளோர் தான் பூமியோட மையத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. வால்கனோஸ் அண்ட் சல்ஃபர் லேக்ஸ். மரியானா ட்ரெஞ்ச் அதிகமான ஆழத்தோட பெரிய இடமா இருக்கதால அங்கேயே நிறைய மாறுபட்ட சூழலை பார்க்க முடியும். அதுல ஒண்ணு 414 மீட்டர் ஆழத்துல இருக்க டெய்கோகு வால்கனோ. இந்த எரிமலையால அந்த பகுதியில சுத்தமான உருகுன சல்ஃபர் கடல் தண்ணிக்கு நடுவுல ஒரு ஆறு மாதிரி ஓடுறதாவும் அங்கங்க பெரிய ஏரி மாதிரி தேங்கி நிக்கிறதாவும் சொல்றாங்க. அங்க வெப்பநிலை 187 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுமா. அப்புறம் அங்கேயே பிளாக் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. அது கடலுக்குள்ள 1600 மீட்டர் ஆழத்துல இருக்க வெப்ப நீரூற்று. அதுல இருந்து வர்ற தண்ணி 450 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ரொம்ப சூடா வருமா. அப்புறம் அதுல கலந்து வர்ற சில கனிமம் தான் அதை கருப்பா வர வைக்குது. சில தியரி படி இந்த பிளாக் ஸ்மோக்கர்ஸ்ல தான் பூமியோட முதல் உயிரினம் உருவாச்சான். ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு சரின்னு தெரியணும்னா அதுக்கு முறையா ஆய்வு செய்யணும். லைஃப் இன் மரியானா ட்ரெஞ்ச். டான் வால்ஷ் மற்றும் ஜேக்கஸ் பிகார்ட் அப்படிங்கிற 2 அமெரிக்கர்கள் தான் முதல் முறையா 1960ல மரியானா ட்ரெஞ்சோட சேலஞ்சர் ஆபிஸ்க்கு நேரடியா போய் ஆய்வு செஞ்சாங்க. அவங்க ட்ரையஸ்ட் அப்படிங்கிற ஆழ்கடல் ஆய்வுக்காக தயாரிச்ச ஒரு ஆய்வு களத்துல 5 மணி நேரம் பயணிச்சு 10,918 மீட்டர் ஆழத்தை அடைஞ்சாங்க. அவங்க அந்த ஆழத்துல சுமார் 20 நிமிடம் இருந்தாங்களாம். முதல்ல கொஞ்ச நேரம் அந்த ஆய்வுக்களம் லேண்ட் ஆகும் போது தண்ணிக்குள்ளேயே கிளம்புன புழுதியால சுத்தி எதுவும் தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஒரு தட்டையான மீன் அவங்க பார்வையில பட்டிருக்கு. இது மூலமா தான் அவ்வளோ ஆழத்திலையும் உயிரினம் வாழும் அப்படின்னு உறுதியா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கும் அங்க ஆய்வு செய்யணும்னு ஆர்வம் வந்துதான். மார்ச் 24, 1995ல ஜப்பானோட கைகோ அப்படிங்கிற ஆய்வு களத்தை சேலஞ்சர் ஆபிஸ்ல 10,911.4 மீட்டர் ஆழம் வரைக்கும் அனுப்புனாங்க. கைகோ அங்கிருந்து கொஞ்சம் மண்ணை மேலே எடுத்துட்டு வந்தது. அதை லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல ரொம்ப சின்ன சின்ன பிராணி, அதாவது நுண்ணுயிரிகள் இருந்துதான். அதுல ஒண்ணுதான் ஃபோரா மினிஃபெரா அப்படிங்கிற ஒரு செல் பிராணி. ஜூலை 2011ல மறுபடியும் இன்னொரு ஆய்வுக்களமும் மரியானா ட்ரெஞ்சோட ஆழமான பகுதியை நோக்கி போச்சு. இதுல நல்ல டிஜிட்டல் கேமரா, பவர்ஃபுல்லான பிளாஷ் லைட்லாம் இருந்தது. அதையெல்லாம் வச்சு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் ரொம்பவே பெரிய ஃபோரா மினிஃபெரா. அது சுமாரா 10 சென்டிமீட்டர் அளவுல இருந்தது. இதை விட பெரிய ஒரு செல் பிராணி கூட பூமியில இருக்கு. ஆனா இந்த ஃபோரா மினிஃபெரா முன்னாடி பார்த்ததை விட ரொம்ப பெருசா இருந்தது தான் ஆய்வாளர்களை அதிக அளவுக்கு ஆச்சரியப்படுத்திச்சு. அப்புறமா அடுத்த ஆய்வு 2012ஆம் ஆண்டு நடந்தது. இந்த ஆய்வை செஞ்சது பிரபலமான ஃபில்ம் மேக்கர் ஜேம்ஸ் கேமரூன். இந்த ஆய்வை டீப் சீ சேலஞ்சர் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் பயணம் செய்ய முடிகிற ஆய்வு களத்தை வச்சு செஞ்சாங்க. அது மூலமா எடுத்துட்டு வந்த மண்ணை ஆய்வு செஞ்ச ஆய்வாளர்கள் அதுல இருந்து சுமார் 200 வகையான முதுகெலும்பில்லாத பிராணிகளை பதிவு செஞ்சாங்க. அடுத்ததா 2014ஆம் ஆண்டு நடந்த ஆய்வுல 8145 மீட்டர் ஆழத்துல சில புதுமையான பல செல் உயிரினத்தை பதிவு செய்ய முடிஞ்சது. அதுல வினோதமா இருந்த ஒரு புது வகை மீனும் அடங்கும். அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட மீனுக்கு எதிரிகள் இல்ல போல, அதனால அது அங்க அதிக அளவுல இருந்திருக்கு. இவ்வளோ நேரமா பார்த்தது மரியானா ட்ரெஞ்சோட கதை. இப்போ இன்னொரு இடத்துக்கு போலாம். போர்ட்டோரிக்கன் ட்ரெஞ்ச்.
கரிபியன் கடலுக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் நடுவுல தான் போர்ட்டோரிக்கன் ட்ரென்ச் அப்படிங்கிற இந்த ஆழமான பகுதி அமைஞ்சிருக்கு. இதோட அதிகபட்ச பதிவு செஞ்ச ஆழம் 8376 மீட்டர். இந்த குறிப்பிட்ட ஆழமான பகுதியை மில்வாக்கி டெப்த் அப்படின்னு யுஎஸ் நேவி ஷிப்போட பேரை வச்சு சொல்றாங்க. ஏன்னா அந்த கப்பல் மூலமா தான் இந்த போர்ட்டோரிக்கன் ட்ரென்ச்சை முதல்ல 1939 பிப்ரவரி 14 கண்டுபிடிச்சாங்களாம். ஆனா அப்போ அதோட ஆழத்தெல்லாம் அளக்கல. 2018ஆம் ஆண்டு தான் காங்ஸ்பெர்க் EM-124 மல்டிபீம் சோனாரை வச்சு அளந்தாங்களாம். அதை தொடர்ந்து யுஎஸ் நேவியில வேலை செஞ்சு ரிட்டையர் ஆன விக்டர் வெஸ்கோவோ ஒரு ஆய்வு களத்துல முதல் முறையா போர்ட்டோரிக்கோ ட்ரென்ச்சுக்கு நேரடியா போயிருக்காரு. விக்டர் டிசம்பர் 19, 2018 போர்ட்டோரிக்கோ ட்ரென்ச்சோட அதிக ஆழமான பகுதியை அடைஞ்சது ஒரு சிறப்பான சம்பவமா சொல்லப்படுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அந்த இடத்துல சூழல் ஆபத்தானதா அதிகமா பூகம்பம் வர்றதா இருக்குமா. இதே காரணத்தால தான் போர்ட்டோரிக்கோ தீவும் அடிக்கடி பூகம்பத்தால பாதிக்கப்படுது. உதாரணமா 1918 டிசம்பர் 11 கடலுக்கு நடுவுல வந்த பூகம்பத்தால பெரிய சுனாமி அலைகள் உருவாகி ஊருக்குள்ள வந்திருக்கு. அதுல 100க்கும் அதிகமான மரணம் ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியும் எப்போ வேணும்னாலும் நடக்கலாம். அப்புறம் இந்த போர்ட்டோரிக்கோ ட்ரென்ச்ல ஒரு வினோதமான சம்பவம் நடக்குது அப்படின்னு நாசா பதிவு பண்ணியிருக்கு. அது சம்பந்தமான ஒரு ஆய்வோட முடிவுப்படி போர்ட்டோரிக்கோ ட்ரென்ச்ல பெரிய அளவுல ஏதோ புவியியல் அமைப்பு உருவாகுதான். அந்த அமைப்பால அந்த இடத்துக்கு மேல புவியீர்ப்பு விசையில மாற்றம் ஏற்படுது. அதனாலதான் சில சமயம் அங்க போறப்போ நேவிகேஷன் டிவைஸ்ல எல்லாம் சின்ன சின்ன விஷயம் தப்பா தெரியும்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க இருக்க உயிரினங்கள் ரொம்ப ஆச்சரியமானது. 2012 ஒரு ரோபோட்டிக் மெஷினை அந்த போர்ட்டோரிக்கோ ட்ரென்ச்சை கண்காணிக்க அனுப்புனாங்க. அதுல இருந்த கேமரா மூலமா கிடைச்ச போட்டோ வீடியோல பார்த்தா அங்க சின்ன சின்ன ஓடு உள்ள பிராணிகள் அதிகமா இருந்தது. அத அந்த மெஷின் வெளியேயும் எடுத்துட்டு வந்தது. அப்புறம் இன்னும் நிறைய புதுமையான பிராணியும் அங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த போட்டோ வீடியோவை நல்லா சோதிச்சது மூலமா உட்ஸ் ஹோல் ஓஷினோகிராபிக் இன்ஸ்டிடியூஷனை சேர்ந்த ஆய்வாளர் டாக்டர் ஸ்டேஸ் பியூலியோ அங்க பதிவு செஞ்ச ஒரு பிராணி பெனியாகோன் குடும்பத்தை சேர்ந்த கடல் வெள்ளரிக்காய் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. இது போக அங்க முனோப்சிடே மாதிரி இன்னும் பல தனித்துவமான பிராணிகளும் இருந்தது. கெர்மாடெக் ட்ரென்ச். மரியானா ட்ரென்ச் மாதிரி இன்னொரு பெரிய ஆழமான இடம் தான் கெர்மாடெக் ட்ரென்ச். இது பசிபிக் பெருங்கடல்ல கெர்மாடெக் தீவு கூட்டத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. இந்த அகழியோட நீளம் சுமார் 1200 கிலோமீட்டர். இத 1889 HMS பெங்குவின் அப்படிங்கிற கப்பல்ல வந்த ஒரு பிரிட்டிஷ் ஆய்வு குழுவினர் கண்டுபிடிச்சாங்களாம். இது மரியானா ட்ரென்ச்சை விட கொஞ்சம் சின்னது. இதோட ஆழம் 10,047 மீட்டர். இங்கேயும் பல தனித்துவமான பிராணிய ஆய்வாளர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. உதாரணமா 2012 அங்க அலிசலா ஜெய்ஜாண்டியா அப்படிங்கிற ஒரு புது ஆம்பிபாட் வகை பிராணிய ஆய்வாளர்கள் பதிவு செஞ்சாங்க. அது ரொம்ப பெருசா 34 சென்டிமீட்டர் அளவுல இருந்தது. ஆனா மத்த ஆழமில்லாத இடத்துல இருக்க இதோட தொடர்புள்ள மத்த பிராணிகள் சுமாரா 2 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் வளருமா. அந்த ஆழமான இடத்தோட மாறுபட்ட சூழல் தான் அலிசலா ஜெய்ஜாண்டியாவை இப்படி ரொம்ப பெருசா வளர வச்சிருக்கு. அங்கேயே லிபரியன் வகையை சேர்ந்த மீனும் இருந்தது. அதுவும் தனித்துவமான இனம் தான். அத நோட்டோலோபேரிஸ் கெர்மடெக்கன்சிஸ் அப்படிங்கிற பேர்ல சொல்றாங்க. இந்த மீன் ரொம்ப ஆழமான இடத்துல வாழ்ற மீன்கள்ல முக்கியமானது. இது பொதுவா 6472 மீட்டர்ல இருந்து 7561 மீட்டர் ஆழத்துல தான் வாழுமா. கெர்மாடெக் ட்ரென்ச்ல கிடைச்ச இன்னொரு ஆச்சரியமான மீன் பெர்ல் ஃபிஷ். அது 8200 மீட்டர் மற்றும் 8300 மீட்டருக்கு இடைப்பட்ட ஆழத்துல இருந்திருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, சாதாரணமா பெர்ல் ஃபிஷ் தண்ணியோட மேல் பரப்புல இருந்து 1800-2000 மீட்டர் ஆழத்துல தான் வாழுமா. அப்படி இருக்கும்போது அதே வகையை சேர்ந்த மீன் எப்படி அவ்வளோ ஆழத்திலையும் வாழ முடியுதுன்னு யாருக்கும் சரியா தெரியல. இதோட இந்த வீடியோ முடிய போகுது. அப்போ கடலோட ஆழத்துல இந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா அதுதான் இல்ல. இந்த வீடியோல நம்ம கடல் அப்படிங்கிற பெரிய புக்ல சில பக்கங்களை மட்டும்தான் லேசா புரட்டி இருக்கோம். இன்னும் மீதி எவ்வளவோ இருக்கு. அதை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் இனியும் வரும். அதையெல்லாம் தவறாம பாருங்க. அதுக்கு முன்னாடி கடலோட ஆய்வு செய்யாத இடத்துல வேற என்னெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பிரீஃப்கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.